உங்களுக்கு பிடித்த இடம் எது? உங்களோட இதயம். இரவா உணவின் இனியனே, உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. பிரியும் உடலும் அழியும் உறவு என்றும் உடன் வாழும் உண்மை உறவு சுடராய் உணவின் உருவில் உள்ளம் உரைய இறைவாவா இறைவாவா இறைவாவா. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. தன் வார்த்தை கனலை உணவாய் உண்டு வாழ்வை வாழ இறைவாவா இறைவாவா இறைவாவா. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. இதயமே இரவா உணவின் உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 15 இறை சொற்றொடர்கள் 3 முதல் 7. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார்.
உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அகில உலக திரு அவை இன்று இயேசுவின் திரு இதய விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற சூழ்நிலையிலே என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் சொல்லி மகிழ்வதோடு இயேசுவின் இதயங்களாக நாம் மாறிட வேண்டும் என்ற ஒரு ஆவலையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக வாழ்த்துக்கள் யாருக்குன்னு சொன்னால், நம்முடைய திரு அவையிலே திரு இதய சபையில் மிகவும் உற்சாகத்தோடு ஈடுபடுகின்ற யாவருக்கும் என்னுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் முழுவதும் மூளை மயமாகிவிட்ட சூழ்நிலையில, இதயத்தனமான சூழ்நிலையில் வளர்ந்துவிட தேவையான ஆசீர்வாதங்களை கடவுள் தருமாறு இந்த நேரத்திலே யாவருக்காக வேண்டிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இதயம் ஒரு முக்கியமான ஒரு இடம். உடலிலே, வாழ்விலே, உணர்விலே, உறவுகளிலே. இன்று நாம் இயேசுவின் திரு இதயத்துக்கு விழா எடுக்கிறோம். அந்த இதயம் என்பது ஒரு கரிசனையின், அன்பின், பாசத்தின், இரக்கத்தின் அடையாள வடிவம், பரிவின் வெளிப்பாடு. இயேசு பரிவும் கனிவும் இரக்கம் நிறைந்த இதயத்தவராயிருந்தார். எனவேதான் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் இதயத்தில் கனிவும் மன தாழ்மை உடையவன் என்று மொழித்தார். இஸ்ரேல் மக்களின் இதயம் கல்லானதாக மாறிவிட்டதாக யாவே இறைவன் குறைப்பட்டார். எனவேதான் கல்லான இதயத்தை மாற்றிவிட்டு கனிவான இதயம் தருவதாக எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக வாக்களித்தார். அந்த வாக்குறுதி இயேசுவின் திரு இதயத்தில் நிறைவு பெற்றது. இயேசுவின் இதயம் ஏழைகள், பாவிகள் என ஒதுக்கப்பட்டோர், ஊனமுற்றோர், கைம்பெண்கள், குழந்தைகள், ஆதரவற்றோர், பெண்கள் போன்ற ஓரங்கட்டப்பட்ட அனைவருக்காகவும் துடிதுடித்தது, அழுதது, பரிவு கொண்டது. அந்த இதயம் இன்றும் நம்மீது பரிவு கொள்கின்றது. இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் எவ்வளவு தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் செய்தாலும் இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்று சொன்னால் அந்த இதயத்தில் இருந்து வருகின்ற அந்த மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளுதலும் அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களும் தான் காரணமாக இருக்க முடியும். நம்முடைய திறமைகளோ, நம்முடைய பணங்களோ, நம்முடைய வசதிகளோ அல்ல என்பதுதான் உண்மை. நமது குறைபாடுகள், பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் ஒரு தாயின் இதயம் போன்று பாசத்தோடு பார்த்து மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறது. அந்த இதயத்துக்காக நாம் நன்றி கூறி நாம் இதயம் அவருடைய இதயமாக மாறிட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நேரம் இந்த நேரம். இந்த உலகத்தில் அதிகமாக பார்க்கிறது, அறிவு கூடிட்டே இருக்குது. எவ்வளவுதான் அறிவு கூடுதோ அதே போல மூளையும் பெருகி கொண்டே தான் இருக்கிறது. வித்தியாசமான மூளையின் வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிறக்கிற குழந்தையே இன்றைக்கு இதயத்தோடு பிறக்குதோ இல்லையோ, ஆனால் பயங்கரமான மூளையோடு பிறக்கிறது. எனவே இந்த உலகம் முழுவது இதயத்தை வைத்துக்கொண்டா அல்லது மூளை வைத்துக்கொண்டா என்று கேட்டால் அதிகமாக இதயத்தை விட மூளை வைத்து கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் இப்பொழுதெல்லாம் சொல்வது, இதயம் செத்தது என்பதை விட மூளை செத்தது என்றால் உடனே இவர் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த காலத்தில், நவீன காலத்தில் அதிகமான மக்கள் மூளையை அதிகமாக பயன்படுத்தி வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள். எனவேதான் கடவுள் எதிர்பார்க்கிற அந்த இதயத்தனமான உணர்வுகள், உறவு முறைகள், பேச்சுக்கள், திட்டங்கள், செயல்பாடுகள், அறச்செயல்கள், அன்பு செயல்கள், இரக்கச் செயல்கள், பரிவு செயல்கள், அக்கறை செயல்கள், கரிசனை செயல்கள் இன்றைக்கு குறைவு என்றே தோன்றுகிறது. ஒருவேளை சொல்லலாம், இதயத்தனமாக இருந்தால் கஷ்டம்தானே அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லலாம். சொல்லுகிறோம் என்று நல்லாவே புரியுது எனக்கு. இப்போ இருந்தாலும்
அவைகளை தாண்டி நாம் செய்ய போக வேண்டும் என்று சொன்னால் முழுமையான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை நிலை வர வேண்டும் என்று சொன்னால் மூளையிலிருந்து வருவதை விட இதயத்திலிருந்து வருவதுதான் உண்மை என்பது என்னுடைய அனுபவம். உங்களுக்கும் பல பேர் அனுபவம் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. எனவே கனிந்த இதயம் விட கனத்த இதயங்கள், கடுமையான இதயங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த கனிவான இதயங்களை நாம் தேட வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஆதங்கமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏன் இதயங்கள் எல்லாம் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வர வர குடும்பங்களிலே, சமூகத்திலே, சமயத்திலே மனச்சிதைவுகள், மனப்பாரங்கள், மன அழுத்தங்கள் அளவுக்கு அதிகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் இதயம் ஆரோக்கியமற்றதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே நம்முடைய வேலை இன்னைக்கு 2 வேலை. ஒன்று, நம்முடைய இதயங்களை ஆரோக்கியமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று, இதயத்தோடு நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இதயத்தனமானதாக இருக்க வேண்டும். ஏதோ மண்டை வைத்துக்கொண்டு, மூளை வைத்துக்கொண்டு, வாயை வைத்துக்கொண்டு, தொண்டை வைத்துக்கொண்டு பேசுவதாக மட்டும் இருந்து விடக்கூடாது. கொஞ்சம் கடினம்தான், ஒரு சவால் தான். இருந்தாலும் நம்முடைய முடிந்த வரைக்கும் நமது வாழ்விலே இயேசுவுடைய இதயம் போல நம்முடைய இதயம் மாறட்டும். கனிவான, அக்கறையான, குறிப்பாக சமூக அக்கறை நிறைந்த, யாரெல்லாம் இந்த உலகத்திலே முகவரி எழுந்த பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி செல்கிற ஒரு நல்ல ஆயனின் இதயமாக நம்முடைய இதயங்கள் மாறட்டும். அதற்காக நாம் வேண்டுவோம். நிச்சயமாக இரக்க இதயம் கொண்ட இறைவன் இயேசுவுடைய இதயத்தை நம்முடைய இதயமாக மாற்றுவார். நிச்சயமாக நாம் யாவரும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இயேசுவின் இதயத்தை அறுத்து நம்முடைய இதயத்துக்குள்ளே வைத்து கொண்டால் அதுதான் இதய அறுவை சிகிச்சை மாற்றம் என்று சொல்கிறோமே. அப்படி ஒருவேளை இது கொஞ்சம் விகாரப்படுத்தி சொல்வது போல இருக்கலாம். ஆனால் அந்த இதய எண்ணங்கள், இதய உணர்வுகள், இதய போக்குகள் நம்முடைய போக்குகளாக, உணர்வுகளாக, உறவுகளாக மாறட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. இதயத்தில் தாழ்ச்சியும் கனியும் உள்ள இயேசுவை உம்மை போற்றுகிறோம். உமது பரிவுள்ள இதயத்தில் எங்களுக்கு இடம் வந்ததற்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய இதயங்களையும் உமது இதயத்தை போல மாற்றியருளும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா.
குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். Mapagari mapagari sari sariga, mapagari mapagari sari sarisa. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும்
இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.